தேவன் நமக்கு கொடுத்திருப்பவைகளை பெற்று அனுபவிப்பது எப்படி என்பதை குறித்து ஒவ்வொரு வாரமும் நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் என்ற யாவற்றையும் தேவன் ஏற்கனவே கொடுத்து விட்டார். அதற்கான கிரயம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கல்வாரி சிலுவையிலே கொடுக்கப்பட்டது. இப்போ நம்ம ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் அது தேவனுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்க போகிறான்ற நினப்பில் அநேக மக்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க இன்றைக்கி வாழறாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க வாழ போகிறாங்கன்றதை ஏற்கனவே தேவன் அறிஞ்சிருக்கிறார். அவர் சர்வ ஞானி. இன்னும் 2000 வருஷம் கழித்து வாழ போகிறவனையும் கூட அவர் அறிஞ்சிருக்கிறார். அவனுடைய தேவைகளெல்லாம் கூட முன்னறிந்த நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். அவர் சர்வ ஞானி. அவர் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் அறிந்திருக்கிற சர்வ ஞானியாக அவர் இருக்கிறார். அவர் நல்ல தேவன் அவர். ஆகவே தேவன் நமக்கு ஏற்கனவே கிரயம் கொடுத்திருப்பதை நம்முடைய நல்வாழ்வுக்காக, நம்முடைய ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நாம் சுதந்திரித்து வாழும்படியாக, பெற்று அனுபவிக்கும்படியாக ஏற்கனவே அதற்கான கிரயம் சிலுவையிலே கொடுக்கப்பட்டு விட்டது. ஆக இன்றைக்கு நாம் வாழ்கிறபடினால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகள் மத்தியிலே, ஒவ்வொரு சவால்கள் மத்தியிலே, ஒவ்வொரு நெருக்கடிகள் மத்தியிலே, ஒவ்வொரு அடுக்கடுக்கான வாழ்க்கையிலே துன்பங்கள் மத்தியிலே நாம் சிக்கி தவிக்கும்போது அநேக மக்கள் இதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி கொடுக்க போகிறான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை தீரப்போகுதுன்றது உண்மை. ஆனால் இதற்கான எல்லா நடவடிக்கையும் முன்கூட்டியே எடுக்கப்பட்டு விட்டது. எல்லாமே தேவன் அதற்கான அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை ஏற்படுத்தி வைத்து விட்டார். அது நமக்கு தெரியணும். அதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி. அப்போ எல்லாவற்றையும் கொடுத்து முடிச்சிருக்கிறாரு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, ஆத்ம வாழ்வுக்காக, சரீர சுகத்திற்காக, குடும்ப சமாதானத்துக்காக, நம்முடைய பொருளாதார செழிப்புக்காக, நம்முடைய கையின் பிரயாசத்துக்காக, நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியான அனைத்துக்காக தேவையான அனைத்து தேவைகளும் முன்கூட்டியே சந்திக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக மட்டுமே நம்ம அதை பெற்று அனுபவிக்க முடியும். சத்தியத்தை அறியலாம், நம்ம அதை பெற்று அனுபவிக்கவே முடியாது. ஆக சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை நம்ம அறியும் போது தான் சத்தியம் நம்ம விடுதலை ஆக்க முடியும். சத்தியத்தை அறியாமல் விடுதலை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சத்தியம் என்பது நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டாக்குது. அந்த விசுவாசத்தோடு நம்ம தேவனிடத்தில் போகும்போது தான் அந்த பிரச்சனை சரியாக்கப்படுகிறது. எப்படி நம்ம இப்படி சொன்னால் தான் சிலருக்கெல்லாம் புரியுது, இல்லாட்டி புரிய மாட்டேங்குது. தேவனிடத்தில் எப்படி வரணும்னா விசுவாசத்தோடு வரணும். இப்போ ரேஷன் கடைக்கு போனால் ரேஷன் கடை எடுத்துகிட்டு போகணும். அங்கே அரிசி பருப்புலாம் இருக்கும், சக்கரெலாம் கூட இருக்கும். நீங்கள் அந்த ஊருக்காரங்க தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான். அதுக்காக தான் கவர்மெண்ட்டில் கொண்டாந்து இறக்கியிருக்கிறாங்க அந்த ஸ்டாக்கெலாம். நீங்கள் ரேஷன் கடை எடுத்துன்னு போனால் தான் கொடுப்பாங்க. அது எடுத்துன்னு போகாமல் நீங்கள் சும்மா போனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுபோல் பேங்க்குக்கு போனீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் பாஸ்புக் எடுத்துகிட்டு போகணும். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு தெரியணும். பணம் உங்களுக்கு தான். ஒருவேளை யாராவது உங்களுக்காக கூட போட்டு வச்சுருக்கலாம், உங்களுக்கு சொந்தமான பணமாக கூட அது இருக்கலாம். நீங்கள் அப்படியே போய் கேட்டிங்கன்னா அது கிடைக்காது. போய் வேடிக்கை பார்த்து தான் வர முடியும். பேங்க் எல்லோரும் பணம் எடுக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வர முடியும். நீங்கள் உங்கள் பாஸ்புக் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை ஃபில் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் எழுதி, நீங்கள் வித்ட்ரால் ஃபார்மில் எழுதி நீங்கள் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அது வரும். ஜெபன்றது அப்படி தான். ஏதோ நீங்கள் ஜெபம் போடுறதுனால கிடச்சின்னு இல்லை, ஏற்கனவே அக்கௌண்ட்டில் காசு இருக்கிறதுனால நீங்கள் வித்ட்ரால் ஃபார்மில் ஃபில் பண்ணிங்க. நீங்கள் வித்ட்ரால் ஃபார்மில் காசே இல்லாமல் ஃபில் பண்ணால் கிடைக்காது. அது காசு அங்கே இருக்கிறதுனால தான் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க, அதனால தான் கொடுக்குறாங்க. அதுபோல் ஜெபம் பண்ணால் தான் கிடச்சின்னு அர்த்தம் இல்லை. ஏற்கனவே அதுக்கான கிரயம் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு வித்ட்ரால் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ண மாதிரி அர்த்தம். அது கிடைக்குது. அதற்கான தீர்வை தேவன் முன்கூட்டி ஏற்பாடு பண்ணலன்னா நீங்கள் ஜெபம் பண்ணால் அது கிடைக்க போகிறதில்ல. ஏற்கனவே அதுக்கான எல்லாவற்றையும் தேவன் செஞ்சு முடிச்சிட்டாரு. எப்படி ரேஷன் கடைக்கு ரேஷன் கடை எடுத்துகிட்டு போகிறோமோ, எப்படி பேங்க்குக்கு பாஸ்புக் எடுத்துகிட்டு போகிறோமோ போனால் தான் அந்த வேலை அங்கே நடக்கும்.
அதுபோல் வந்து தேவனிடத்தில் வருகிறவன், ரேஷன் கடைக்கு போகிறவன் ரேஷன் கார்டோடு போக வேண்டும், பேங்க்குக்கு போகிறவன் பாஸ்புக்கோடு போக வேண்டும். தேவனிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுபவர்களுக்கு பலனளிக்கிறவென்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தோடு வரணும். இங்கே அந்த விசுவாசம் எப்படி வரணும்? வசனத்தை காதில் கேட்பதன் மூலமாக தான் நமக்குள்ளாக வருகிறது. வசனத்தை காதில் கேட்காம நீங்கள் சும்மா வந்துட்டு போனீங்கன்னாக்கா நீங்கள் போய் பேங்க்கில் போய் வேடிக்கை பார்த்து வர நபராக இருக்கிற மாதிரி சபையிலேருந்து உட்காந்துட்டு போகிற நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. விசுவாசம் வரணும்னா நீங்கள் தொடர்ந்து வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்டால் தான் உள்ள விசுவாசம் வளரும். ஆக இந்த ஆசீர்வாதம்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக ஒரு விசுவாசத்தை கொண்டு தான் நாம் எடுக்க முடியும். வேறு எந்த வழியும் எடுக்க முடியாது. அதுதான் வசனத்தை கேளுங்க ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக இந்த சபையில் நம்ம வந்து போதிக்கிறோம். சில விஷயத்தை ரொம்ப கண்டிச்சிருப்பேன்னா நான் ஒரே கதை கண்டிச்சிருப்பேன். ஜனங்க வந்து வசனத்துக்கு முன்னுரிமை கொடுக்கலன்னா சரியாக சபைக்கு வரல நான் கண்டிச்சிருப்பேனே தவிர எதுக்காக கண்டிச்சிருக்க மாட்டாங்கள. வசனத்தை வந்து ஒழுங்காக கவனிக்கலனாலும், வசனத்தை பிரசங்கம் மூலமான டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும், இல்லை வசனத்துக்கு இந்த முன்னுரிமை இல்லைனாலும், வசனத்தை கேட்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனாலும் தான் அவங்களை கண்டிச்சிருப்பேனே தவிர வேறு எந்த விதத்துக்காகவும் மக்களை கண்டிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா தேவன் அதை விரும்புகிறார். அவரிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். எப்படி? அவரிடத்தில் வருகிறவன் அவர் அங்கே இருக்கிறாரு, பணம் அங்கே பேங்க்கில் இருக்குது, அங்கே ப்ரொவிஷன்ஸ் அந்த ரேஷன் கார்டில் அந்த ரேஷன் கடையில் இருக்குது. அதே போல் அவர் இங்கே இருக்கிறார். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்தை எடுத்துன்னு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பலனோடு நீங்கள் போவீங்க. விசுவாசத்தை எப்படி எடுத்துன்னு வரதுனா ஜோமண்ட் எடுத்துன்னு வர முடியாது. ஏற்கனவே வந்து வசனத்தை கேட்டு நீங்கள் கன்வர்ஸ் பண்ணால் விசுவாசம் உள்ளே இருக்கும். ஒருவேளை இல்லைனாலும் ஃபில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனாலும் ஃபில் பண்ணிக்கலாம். வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் வரும், அதிகரிக்கும். அப்போது நம்ம விசுவாசத்தோடு கூட வந்தால் கூட சில நேரத்தில் அது வந்து எடுக்க முடியாமல் போய்ட்டுனா அதுக்கு என்ன காரணங்கள் என்பதை குறித்து நாம் ஒரு சில வாரங்களாக நம்ம தியானிச்சுட்டு வரோம். முதல் காரணம் அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் வந்து பொதுவாக வசனத்தை கம்மியாக கேட்குற ஆட்கள்கிட்ட இருக்கும். வசனத்தை கேட்பாங்க, சும்மா கொஞ்சம் தான் கேட்பாங்க, ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அல்லது வசனத்தை கேட்டால் கூட அதை வந்து சரியாக உள்ளத்தில் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு தான் உள்ளத்தில் அவிசுவாசம் இருக்கும். அவிசுவாசி போலவே அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுடைய நினப்பெல்லாம் வந்து ஒரு அவிசுவாசி எப்படி தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய திறமையும் தன்னுடைய பணத்தையும் தன்னை சூழ்ந்திருக்கிற மக்களையும் நம்பி வாழ்கிறாரோ அப்படி தான் இவங்களும் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இவங்க கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரை நம்பி வாழற நபர் மாதிரி இவங்க செயல்பட மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் இவங்க பண்ண முடியும். உலகத்தான் எப்படி ஓடுறானோ, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நாடி தேடி ஓடுறானோ அது மாதிரி இவங்க ஓடிட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அது மாதிரிலாம் ஓட வேணான்றாரு. உங்களுக்கு அதை விட அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் இதுக்கு முதலிடம் கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியை நீங்கள் தேடுங்க. அப்போ அவங்க ஓடுறத விட, அவங்க ஓடி சம்பாரித்து வச்சுக்கிறத விட உங்களுக்கு அதை விட எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஓடாமலே உங்களுக்கு கிடச்சிடும். அந்த வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன். தேவனுடைய பிள்ளைங்களை எப்போயும் கஷ்டப்பட்டு ஒன்று எடுக்கணும் தேவன் விரும்புறதில்லை. ஈஸியாக அதை அவங்களுக்கு கிடைக்கணும் தேவன் விரும்புகிறார். உலகத்தான போல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு அதை வந்து பெற்றுக்கொள்ளணுன்றதை தேவன் ஒருபோதும் விரும்புறதே இல்லை. அவங்க ரொம்ப எளிமையாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் விரும்புகிறார். அதுக்காக நான் எல்லாவற்றையும் தேவன் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ அதுக்கு முதல் தடவை வந்து இந்த அவிசுவாசம். இந்த அவிசுவாசத்தை சரிப்படுத்தக்கூடிய ஒரே வழி, தொடர்ந்து நான் வசனத்தை கேட்பேன்கிற முடிவெடுத்து விட்டு வாரந்தோறும் தவறாமல் சபைக்கு வந்து வசனத்தை அவர் கேட்பதற்கு முன்னுரிமை கொடுப்பாரானால் கொஞ்ச நாட்களுக்குள்ளே அந்த பிரச்சனை சரியாயிடும். கொஞ்ச நாட்களுக்குள்ளே அந்த பிரச்சனை சரியாயிடும். ஒரு சில நாட்கள் ஆகலாம், ஆனால் வசனம் உள்ளே போய் அதை கேட்கணும், சரியாயிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்னொரு காரணம் கீழ்ப்படியாமைன்னு பார்த்தோம். வசனத்தை கேட்பாங்க, ஆனால் முடிவு வந்து அவங்க இஷ்டத்தை தான் எடுப்பாங்க. வசன அடிப்படையில் எடுக்க மாட்டாங்க. அது தெரிஞ்சே பண்ணுறது. வசனத்தை கேட்பாங்க, ஆனால் முடிவு எடுக்கணும், வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து வசனத்தின் அடிப்படையில் வசனத்தை பேஸ் பண்ணி முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. அவங்க சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவங்க முடிவுகள் எடுப்பாங்க. அவங்கள தான் பார்த்திங்கன்னா மணல் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷன் என்று இயேசு சொல்லுகிறார். வசனத்தை கேட்டு வசனத்தை பேஸ் பண்ணி அதன் அடிப்படையிலே வாழ்க்கையிலே முடிவுகளை தீர்மானங்களை எடுக்கிறவன் கண்மலையில் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். பிரச்சனை ரெண்டு பேருக்குமே வருது. யாருன்னா மணல் மேலே விடுகிறவனுக்கும் பிரச்சனை வருது, கண்மலை மேலே விடுகிறவனுக்கும் பிரச்சனை
வருது. ஆனால் மணல் மேல் வீடு கட்டினுடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெருங்காற்று, சூறாவளி, பெருவெல்லாம் வந்த உடனே அந்த வீடு நிற்கிறது இல்லை. ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு முடியும். வசந்தை கேட்டு தான் செஞ்சான். ஏன் நான் புத்தி இல்லாதவன்னு சொன்னார்னாக்கா, வசந்தை கேட்காமலே போயிட்டான். புத்தி அப்படி இல்லை, வசந்தை கேட்டே தப்பான முடிவு எடுத்தனால புத்தி இல்லாதவன்றார். வசந்த் தெரியாதனால ஒன்றும் தப்பு பண்ணல, வசந்தை தெரிஞ்சு தான் பண்ணிக்கிறான் தப்பை. வசந்த் தெரியாமல் தப்பு பண்ணுவோன்னு பண்ணல அவன், வசந்தை தெரிஞ்சிருக்கிறான். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள் விட்டு செய்யாத இருக்கிறவன் எவனும், அவனும் தெரியாமல் ஒன்றும் செய்யலை, தெரிஞ்சு தான் செஞ்சுருக்கிறான். கேட்டு அது தப்புன்னு தெரிஞ்சு தான் அவன் பண்ணிட்டான். இவைகள் விட்டு செய்யாத இருக்கிறவன் எவனும் அவனை மணல் மேல் தன் வீட்டை கட்டினேன், அதான் கீழ்ப்படியாமை. தெரியும், பாலும் தேனும் ஒரு தேவன் நம்ம கொடுத்துட்டார். எவ்வளோ அற்புதங்களை பார்த்து தான் வராங்க, சும்மா ஒன்றும் இல்லை. கடல் ரெண்டாக புழக்கத்தை பார்த்தாங்க, உள்ளே நடந்தெல்லாம் போனாங்க. வானத்துலேருந்து தினந்தோறும் மண்ணா பொழியதை பார்க்குறாங்க. அவங்க காலில் இருக்கிற செருப்பு கூட தேயில, அவங்க வஸ்திரம் கூட பழசா போகல. பகலில் பார்த்திங்கன்னா மேகஸ்தம்பம், இரவில் பார்த்திங்கன்னா அக்னி ஸ்தம்பம். எவ்வளவோ அற்புதங்கள் தேவன் அங்கே செஞ்சுட்டு தான் வராரு. மாறாவின் தண்ணீரெல்லாம் கர்த்தர் மதுரமாக்கி கொடுக்குறாரு. இறைச்சி வேணும்னு கேட்குறப்ப கர்த்தர் இறைச்சியை கொடுக்குறாரு. எல்லா அற்புதத்தையும் பார்த்து தான் கடைசி டைமில் என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற சூழ்நிலையை பேசினாங்க அவங்க, அந்த 12 கோத்திர பிதாக்கள். அப்போ கர்த்தர் கூடவே இருக்கிறாரு, எல்லாத்தையும் சரிபடுத்துகிறாரு, எல்லா சவால்களையும் முறியடிக்கக்கூடிய பலனை கொடுக்குறாரு. இந்த பெலிஸ்தீரை மாத்திரம், இந்த ஏனாக்கின் புத்திரரை மாத்திரம், இந்த கானானியரை மாத்திரம், இந்த ஏத்தியரை மாத்திரம், இந்த எபியூசியரை மாத்திரம் என்று சொல்லி அவங்கள பார்த்து அப்படி நினைக்காம, அங்கே கானானியர், ஏத்தியர், எபியூசியர் இவங்களாம் இருக்கிறாங்க, ராட்சத பிரிவான ஜனங்கள் சொல்லி இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் 10 பேருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் இருக்குது. அவங்களுடைய அறிக்கை 2 பேர் மட்டும் சொல்கிறாங்க, நம்ம எளிதாக போய் அதை ஜெயித்து கொள்ளலாம். வசனத்தை பேஸ் பண்ணி பேசினவங்க 2 பேர் தான். யார் வசனத்தை பேஸ் பண்ணி பேசினாலும் அவங்க அதை பிடிச்சிட்டாங்க, போய் சொந்தரிச்சாங்க. அப்போ தேவன் நமக்காக வச்சுருந்தா கூட நம்ம ஏன் எடுக்க முடியலனாக்கா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மத்தியில் சூழ்நிலை பெருசாக இருக்கும்போது அங்கே தேவன் இருக்கிறான்றதே புரிஞ்சிக்காமல் சூழ்நிலை பற்றி பெருசாக பேசிடுது. அதை அறிக்கை பண்ணுறது, வாயில் அறிக்கை பண்ணும்போது அதை அவர்கள் சுதந்திரிக்க முடியாமல் போய்விடுகிறது அவள் வாழ்க்கையிலே. 3வது ஒரு காரணத்தை பற்றி பேசணும், அது மன்னியாமை. தேவன் அதை விரும்புகிறார். நாம் மன்னிப்பதை, நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதை, மற்றவர்களை நாம் ஆசீர்வதிப்பதை, மற்றவர்கள் நாம் ஆசீர்வாதமாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். மன்னிப்பது என்பது வேறு, கண்டிப்பது என்பது வேறு. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மன்னிப்பதும் அன்பு தான், கண்டிப்பதும் அன்பு தான். மன்னிப்பதும் அன்பு தான், கண்டிப்பதும் அன்பு தான். இதை குழப்பிக்கிறான் நிறைய விசுவாசிங்க. நிறைய விசுவாசில் வர குழப்பமே அதுதான். ஊழியக்கார விசுவாசிகளை கண்டிக்கும் போது அவர் அவங்கள மன்னிக்க மாட்டாரான்னு நினச்சாங்க. இல்லை இல்லை, அப்படி இல்லை. பிள்ளைங்களை டீச்சர் கண்டிக்கலன்னா பிள்ளைங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. பெரம்ப கையாளாத தகப்பன் பிள்ளை என்ன பண்ணுறான், பகைக்கிறான். வேதவசனம் சொல்லுது. சட்டம் சொல்லுது பெரம்பு எடுக்கக்கூடாது, பைபிள் சொல்லுது பெரம்பை எடுனுது. சட்டம் சொல்லுதே செய்வதா, வேதம் சொல்லுதே செய்வதா? ஏதாவது ஒரு முடிவு எடுத்துடணும். சட்டம் சொல்லுது ஸ்கூலில் பிள்ளைங்களை அடிக்கக்கூடாதுன்னு, ஆனால் பைபிள் சொல்லுது பெரம்பை கையாளாதவன் பிள்ளையை பகைக்கிறான். சில சட்டம் வேதத்துக்கு ஒத்து போகாது. அப்போ எதன் அடிப்படையில் முடிவு எடுக்கணும்? பைபிள் சொல்கிறப்ப தான் முடிவு எடுக்கணும். சட்டம் சொல்கிறது முடிவு எடுக்கக்கூடாது. அதுக்காக சட்டத்துக்கு எதிராக நான் பேசலை. சட்டம் நீ சொல்லிச்சு இயேசுவின் நாமத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு. இயேசுவின் நாமத்தை பிரசங்கம் பண்ண கூடாதுன்னு என்னைக்கு சொல்லிச்சு? ஆலய புஸ்தக நாட்களில் பேதுருக்கு பிடிச்சி சிறைச்சாலை வச்சு ஒரு சட்டமே போட்டாங்க. அங்கே இந்த நாமத்தை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடாது. அப்போ தான் அதிகமாக செஞ்சாங்க அவங்க. அவங்க அதை அதிகமாக செஞ்சாங்க. சட்டத்தை மீறுறது நம்ம கிடையாது. சில உலக சட்டத்திட்டங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையில் நிற்க வேண்டும் என்று நான் சொல்ல வருகிறேன். நாட்டுக்கு நாட்டு சட்டங்கள் மாறலாம். எல்லா நாட்டுக்கும் தேவனுடைய வார்த்தை ஒன்று தான். சட்டம் நாட்டுக்கு நாடு சட்டங்கள் மாறலாம். ஆனால் எல்லா நாட்டுகளுக்கும் தேவனுடைய வார்த்தை ஒன்று தான். அது மாறவே மாறாது. இந்த வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறவே மாறாது, ஒழிந்து போகவே. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றுக்குது, அமெரிக்கா சட்டம் ஒன்றுக்குது, ஜப்பானுக்கு ஒரு சட்டங்குது, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்குது. எல்லா சட்டமும் ஒன்று கிடையாது. சட்டங்கள் நாட்டுக்கு நாடு மாறுகிறது. எல்லா நாட்டுக்கும் ஒரே தேவன், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா நாட்டுக்கும் தேவனுடைய வார்த்தை ஒன்று தான், அது மாறவே மாறாது. ஆக சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் இப்படி அவங்களுடைய எண்ணங்கள்லாம் அப்படி போயிடும். எப்படி போயிட்டோன்னாக்கா அந்த கண்டிப்புக்கும் மன்னிப்புக்கும் வித்தியாசம் தெரியாது அவங்களுக்கு. என்ன தெரியாது?
கண்டிப்புக்கும் மன்னிப்புக்கும் வித்தியாசம் தெரியாது. கண்டிக்கிறதே ஒரு அன்பு தான்றது புரிஞ்சுக்கணும். கண்டிக்கிறதே ஒரு அன்பு தான். கண்டிக்காமல் விட்டால் பிள்ளை தருதலையாக போயிடும். எந்த வீட்லையும் பிள்ளைங்களை கண்டிக்காமல் விட்டு பாருங்கள், அந்த பிள்ளை தருதலையாக போயிடும். நிறைய பிள்ளைங்க தெரியும், நிறைய ஃபேமிலி நான் பார்த்துருக்குறேன். ஸ்கூலில் டிசி வாங்க போகும்போது பிள்ளைங்களுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால அந்த பொண்ணு அவங்க அப்பா கையெழுத்த போட்டு டிசி வாங்கிருக்குது. அப்பாவோட கூட்டின்னு போவாமல் அவங்க அப்பா கையெழுத்து போட்டு டிசி வாங்கிருக்குது அந்த பொண்ணு. இப்படி வாழ்க்கையில் துணிகரமான முடிவுலாம் யார் எடுப்பாங்கனாக்கா, ரொம்ப கண்டிக்காக முட்டை எடுத்துருவாங்க. துணிகரமான முடிவுலாம் அப்பப்போ துவச்சிக்கிட்டே, அப்போ தான் பொருள் சுத்தமாக இருக்கும். சைக்கிள் கூட அப்பப்போ துவச்சிங்க, வண்டி கூட அப்பப்போ துவச்சிக்கிட்டு இருக்கும். துடைக்காம முட்டு பண்ண நல்லாவே இருக்காது. வண்டி துடைக்காம விட்டுருக்கீங்க நீங்கள். எங்கள் வீட்டில் திட்டுவாங்க அப்பப்போ, என்ன அந்த வண்டி வாங்கன்னு நல்லது, நீ துடைக்கிறது இல்லைன்னுவான். பெரும்பாலும் அவங்க தான் அதை கழுவி விடுறது அந்த வண்டியை. நான் கூட கழுவுறது கிடையாது. அதுவா மழை பெஞ்சு கழுவினா உண்டு, அதுவா மழை பெய்யும், அதுவாக கழுவிக்கும். திரும்ப அந்த வண்டி தூக்கி போட்டு இன்னொரு வண்டி வாங்கிப்பேன். கொஞ்ச நாள் வண்டி திரும்ப துடைக்கிறதே கிடையாது. நான் ஒரு செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்கி வச்சு டெய்லியும் ஒரு பக்கெட் தண்ணி வச்சு நான் அதை துவச்சி கழுவிட்டுருப்போம். நான் புது வண்டி வாங்கினாலும் துடைக்கிறது கிடையாது. அது அப்படி தான் கிடக்கும். அது இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ ஒரு பொருளை தூசி தட்டி வச்சிங்கன்னா தான் அந்த பொருள் சுத்தமாக இருக்கும். வீட்டோடு அப்போ ஒட்டரை அடித்து வச்சுக்கணும், அதான் வீடு நல்லாயிருக்கும். தட்டை கூட தினமும் கழுவிட்டு தான் சாப்பிட்ணும். அதே தட்டை டெய்லி சாப்பிட முடியாது. கிளாஸை கூட கழுவிட்டு தான் டீ குடிக்கணும். அதே கிளாஸில் திரும்ப டீ குடிக்க முடியாது. ஒரு பொருள் அப்பப்போ தொட்டு சுத்தமாக வச்சிங்கன்னா தான் அந்த பொருள் நல்லாயிருக்கும் பார்க்குறது. அதுக்காக பொருளை ரொம்ப தேய்ச்சிடுறான்னு அர்த்தம் கிடையாது, சுத்தமாக வச்சுக்கணும்னு விரும்புகிறேன்னு அர்த்தம். அது அதனால் மன்னிப்புக்கும் கண்டிப்புக்கும் வித்தியாசம் உண்டு. மன்னிப்பு என்பது வேறு. மன்னிச்சு விட்டுலாம் தட்டு கழுவுவானா, பாவம் தட்டு தேஞ்சு போகுது. அதே தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்லான்னா அது நல்லா இருக்காது. அது அப்பப்போ கழுவி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சா தான் தட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அப்பப்போ தூசி துடைச்சி வச்சுக்கணும் எந்த ஒரு பொருளையும், அதுதான் சுத்தமாக இருக்கும். பொருட்களே இவ்வளோ தூசி துடைச்சி வச்சுக்கிறேன்னா மனிதர்கள் என்ன பண்ணணும்? ஒரு ஆசிரியர் பிள்ளைகளை ரெண்டும் செய்யணும். பாடத்தையும் சொல்லி விடணும், கண்டிக்கணும். அவர் ரெண்டுத்தையும் கடமைப்பட்டிருக்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு ரெண்டுத்தையும் செய்யணும். பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பும் தகப்பனுக்கு உண்டு, கண்டிக்கக்கூடிய பொறுப்பும் தகப்பனுக்கு. அன்போடு வரட்டுமா பிறம்போடு வரட்டுமான்னு பவுல் கேட்குறார். ரெண்டு பொறுப்பும் அவருக்கு உண்டு. கண்டிக்கிற பொறுப்பும் அவருக்கு இருக்குது, பராமரிக்கக்கூடிய பொறுப்பும் அவருக்கு இருக்குது. அந்த கண்டிப்பு மட்டும் எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்கா, சின்னத்தில் பிள்ளைங்க சரிப்பட்டு வரலன்னா தகப்பன் சொல்லி பார்ப்பாரு. பிள்ளைங்க கேட்காது, இது கேட்காத பிள்ளை, இது இங்கே நிமித்த முடியாது, இது நிமித்தத்துக்கு வேறு ஒரு இடம் சொல்லிட்டு 2 வருஷம் ஹாஸ்டலில் விட்டுருவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க? 2 வருஷம் ஹாஸ்டலில் விட்டுருவாங்க. அப்போ நீ வீட்டில் சிக்கன் குழம்பாக்கி வச்சுருப்ப, அதை வானான்னு தூக்கி போட்டு போவான். அவன் ஹாஸ்டல் போயிட்டு வந்தோடனே ரசம் வச்சுன்னு குடும்பம் வாங்கி சாப்பிடுவான். ரசம் தானே குடு நான் சாப்பிட்றேன்னுமா. அப்போ சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன், கறி குழம்பு வச்சுருந்தேன், அப்போ வானான்னு தூக்கி போட்டு போனால் இப்போ ரசத்தை போய் வேணும்னு வாங்கி சாப்பிட்றேன்னா அந்தளவுக்கு நிமித்தி அமைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அங்கே அந்தளவுக்கு சரி பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. நம்மளும் அதை காட்டிக்காமல் டீசெண்டாக சரி ரசம் சாப்பிட்டு அடுத்த முறை நைட்டு ஒன்று கறி குழம்பு வைக்க சொல்கிறேன். திரும்ப அது கொஞ்சம் முக்கார் பட்சம் திரும்ப ஹாஸ்டலுக்கு அமுச்சிடணும். அது அமுச்சு அங்கே கொஞ்சம் சரி பண்ணி எப்படி வண்டியை சர்வீஸ்க்கு விட்ருமோ, வண்டி கொஞ்சம் சரியாக ஓடலன்னு என்ன பண்ணணுமோ அந்த மெக்கானிக்கை சரி பண்ணி அனுப்பிச்சிடுவோம். அது அப்போ தான் வண்டி ஒழுங்காக போகும். அது நம்மகிட்ட கொஞ்சம் முக்கார் பண்ணணும், சரியாக ஓடாது. அது சில நேரத்தில் சிக்னலில் அப்போ தான் பிரேக் பிடிச்சா நிற்காது, அது பாட்டுன்னு போயினே இருக்கும். சரி, இது நம்ம கண்ட்ரோல் மீறிடுச்சு, போகுது, இதை சரி பண்ணக்கூடிய ஒரு இடம் ஒன்று இது. அங்கே அமிச்சா அவன் எங்கெங்கே தட்டினமோ அங்கே தட்டி, எங்கெங்கே நிமித்தமோ அங்கே நிமித்தி அதை சரி பண்ணி என்ன பண்ணுவான், கரெக்டாக அந்த வண்டியை கையில் கொடுத்துருவான். கொடுத்த வண்டி ஒழுங்காக ஓடும் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம். அதுபோல் அது அன்புனால தான் வண்டியை வண்டி மேலே வெறுப்புனால கூட மெக்கானிக் ஷெட்டில் உள்ள நம்ம வண்டியை நேசிக்கிறோம். அதுதான் வண்டி கூட என்ன பண்ணோம், சர்வீஸ்க்கு விட்டோம். பிள்ளை நேசினால்தான் ஹாஸ்டலுக்கு பிள்ளைய அனுப்பிச்சோம். பிள்ளை வானான்னு தான் ஹாஸ்டலுக்கு அனுப்பல, அவன் சரியாக வந்து ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சோம். ஏன்னா இங்கே அனுப்பிச்சா இங்கே ஒரு 4 தட்டுனா நம்ம தட்டுற நேரத்தை பார்த்து வீட்டில் வானான்னுவாங்க.
தர்ம சங்கடமாக போய்டும் நமக்கு. அங்கே அவன் தட்டமே சொல்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பே வராது பாரு. அதில் அங்கே அமுச்சு விட்டுடணும். அமுச்சு விட்டு அவன் தட்டி சரி பண்ணி ஒழுங்காக கையில் கொடுத்துருவான். அதுபோல் வந்து மன்னிப்பு என்பது வேறு, கண்டிப்பு என்பது வேறு. ஆக மன்னிப்பு என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பைபிள்லேருந்து எடுத்து ஒரு வந்து 10,000 தாளந்து கடன்பட்டான். அவனுக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் ஒரு 100 வெள்ளி பணம் கடன் வாங்கிட்டான். அப்போ அவன் வந்து ஒரு பெருந்தொகையை இவனுக்கு மன்னிச்சு விட்டான். இவன் சிறுந்தொகையை மன்னித்து விடாததுனால அந்த பெருந்தொகை மன்னிக்கப்பட்டிருந்தும் இவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் மீண்டும் இவன் என்ன பண்ணான், உபாதிக்கிடத்தில் போய் அந்த தண்டனை அனுபவித்தான். நம்முடைய பெரிய பாவங்களை தேவன் மன்னித்திருந்தும் கூட நம்முடைய சக மனிதர்களிடத்திலே காணப்படுகிற அவருடைய குறைகளை நாம் அவர்களுக்கு மன்னிக்காமல் போகும்போது நமக்கும் வர வேண்டிய ஆசீர்வாதம் வராமல் போய்விடுகிறது. 4வது ஒரு காரணத்தை குறித்து பேசியிருந்தோம். அது வந்து அரண்கள். என்னது இதை பற்றி பேச வேணாம்னு நினச்சா நான் பேச சொல்லி ஆண்டு உணர்த்தினார். அது ஸ்ட்ராங் ஹோல்டு. அது வந்து என்ன பண்ணோம், உள்ளே வந்து நெகட்டிவ் திங்கிங்ஸ்னால் பாசிட்டிவ் திங்கிங் உள்ளே அனுப்பாது. அது பாசிட்டிவ் திங்கிங்ஸ் நெகட்டிவ் திங்கிங் உள்ளே அனுப்பாது. அதான் அரண். உள்ளே வந்து தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, பயம், அவிசுவாசம் இதெல்லாம் அப்படியே உள்ளே ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருப்பான் பிசாசு. ஏன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு சீக்கிரம் போகாது அது. அப்போது நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறாரு, உங்களை ஏற்றுக்கிறாருன்னு அந்த நேரத்தை தலையாட்டின்னு போயிடுவாங்க. தவிர எனக்குலாம் எங்கே ஆண்டு கொடுக்க போகிறாங்க, அவ்வளோ நல்லவனாங்க எல்லாம் கொடுக்குறதுக்கு. அது யாருன்னா வீரர்கள் வீராங்கனைகள் இருப்பாங்க. நான் சொல்கிறது ஜப வீராங்கனைகளை சொல்லிட்டுருங்க. கால்பந்து வீரர் நினச்சிக்க போகிறீங்க. அதெல்லாம் வீரர்கள் வீராங்கனைகள் இருப்பாங்க. அவங்க போய் ஜெபம் பண்ணால் தான் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வீரர்கள் வீராங்கனை எத்தனை இடத்துல வந்தது கோலை மிஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அடியான் அறிந்திருக்கிறேன். ஆக இந்த வீரர்களையும் வீராங்களையும் நம்பி கர்த்தவங்களை விடலை. அவனை பார்த்து சொல்கிறார், கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே. அவனை பார்த்தா அப்படி தெரில, பராக்கிரமசாலி. ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து அப்படி தான் சொல்கிறார். உள்ளே இருக்கிற அந்த தவறான அரண்கள் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு திங்கிங்காக வந்துச்சு, எண்ணங்கள் வந்துச்சு. ஒரு எண்ணம் வந்துட்டு அந்த எண்ணத்தை கண்டுங்கான அப்படின்னா அது உங்கள் ஃபீலிங்ஸாக மாறிடும். அது எந்த எண்ணமானோ வரட்டும், அது பிற்போக்கான எண்ணமோ முற்போக்கான எண்ணமோ, அது உங்களுக்கு ஃபீலிங்ஸோடு கலந்துரும். அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸோடு கலந்த உடனே நீங்கள் அதை குறித்து திங்க் பண்ணிருப்பீங்க. திங்க் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடும். எக்ஸ்பீரியன்ஸாக மாறிச்ச உடனே அது அப்படியே ஸ்ட்ராங், அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. இப்படி தான் மக்கள் பாவத்துக்கு அடிக்ட் ஆகுறது. இப்படி தான் தேவனுடைய வார்த்தை கூட ஒரு மனுஷனுக்கு காரணமாக மாறுது. ஃபஸ்ட்டு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அது எண்ணமாக மாறுது, அதை தியானிக்கும் போது அது ஃபீலிங் ஆகுது, அதை கன்ஃபஸ் பண்ணும்போது, அதை பேசும்போது, அதை அடுப்பில் செய்யும்போது அதனுடைய அனுபவமாக மாறுது. அதுக்கப்புறம் மரணமாக மாறுது நமக்குள்ளே. இந்த அரண்கள், இந்த பிற்போக்கான அரணெல்லாம் உடைச்சி எரிஞ்சு முற்போக்கான அரணை உருவாக்கும்படி தேவன் விரும்புகிறார். இந்த அரண் வந்து உள்ளே ஏற்றுக்காத வசனத்தை, ஆனால் அதை உடைக்கிறதுக்கு ஒரு சம்மட்டிக்குது. என்ன சம்மட்டி? தேவனுடைய வார்த்தை என்கிறதான சம்மட்டி எடுத்து உடைச்சிடலாம். ஒரு முக்கியமான சில அரண்களை பற்றி பேசலான்னு விரும்பினேன். டைம் 9:05 ஆகிப்போச்சு. 9 மணிக்கு முடிக்கணுன்றது என்னுடைய விருப்பம். ஏன்னா இதுக்கப்புறம் லேட் பண்ணியும் நீங்கள் திரும்ப லேட்டாக வர ஆரம்பிச்சு. இப்போ தான் 7 to 9 மாற்றிருக்கிறோம். அதனால் இந்த 4வது பாயிண்ட்டை நம்ம அடுத்த வாரம் டீட்டெயிலாக தியானிப்போம்.